நமஸ்காரம். ஏகாதசி அன்று பெருமாள் பிரசாதத்தை வாங்கிக் கொள்வதை பற்றி கேள்வி வந்திருந்தது. அதற்கு பதில் கூறுகிறேன். முழுவதுமாக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியவர்கள் தசமி அன்று இரவு பொழுதே உபவாசம் இருந்து ஏகாதசி முழுவதும் பட்டினி இருந்து துவாதசி காலை பாரணம் செய்வர். ஆனால் பொதுவாக அந்த தசமி சேர்த்திருப்பது குறைந்து விட்டது. ஏகாதசி அன்று பட்டினி இருக்கிறோம், துவாதசி காலை பாரணை பண்ணுகிறோம். வீட்டில் இருக்கும் பெருமானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டுமே, அந்த திருவாராதன பிரசாதம் உண்டா? அதை நாம் எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா? கோவிலுக்கு செல்கிறோம், அப்போது தீர்த்தம், துளசி அதாவது திருத்துழாய் பிரசாதங்கள் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் ஒரு பட்சம் இருக்கலாம். ஆனால் பகவானுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. நம் வீட்டு திருவாராதனம் முடித்து பெருமாளுக்கு பிரசாதம் கண்டருளப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை எடுத்துக்கொள்வது வழக்கமில்லை. இப்ப இல்லத்தில் நம் வீட்டில் பெருமானுக்கு ஆராதனம் பண்ணியிருந்தால் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்வதில்லை. அன்னைக்கு பட்டினிதான், வீட்டில் இருப்பதை சாப்பிட முடியாது. சரி, கோயிலுக்கு சென்றால் தீர்த்தம் துளசி பெற்றுக் கொள்ளுகிறோம், அது மரபில் உள்ளது. பிரசாதம் கொடுத்தால் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வாங்கிக் கொள்ள வேணும் என்று சொல்லப்படுகிறது. கோயிலுக்கு செல்லும் போது அங்கு பிரசாதம் கொடுத்தால் ஒரு நெல்லிக்காய் அளவு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் மீண்டும் மீண்டும் அல்ல, ஒரு முறை. சரி, இதெல்லாம் பட்னி இருக்க முடிந்தவர்களுக்கு. இருக்க முடியாவிட்டால் அவர்களை பற்றி ஒன்றும் இப்ப விசாரம் இல்லை. ஏனால் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடம்பு முடியாதவர்களுக்கும் இதில் விதிவிலக்கு. விதிவிலக்குன்னு சொல்லும்போது அதை ஒரு சாதகமாக, அதை ஒரு நிழலாக பயன்படுத்திவிடக்கூடாது. உண்மையில் யாரால் முடியவில்லையோ அவர்கள் சாப்பிட்டால் குற்றம் வராது. எனக்கு முடிகிறது ஆனால் முடியவில்லைன்னு சொல்லிக் கொண்டால் அந்த சிரமம் வரத்தான் செய்யும். சரி, நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுகிறார்களே, ஆமாம், தண்ணீர் கூட குடிக்காமல் பட்டினி இருப்பவர்கள் பலரும் உள்ளனர். அதைத்தான் நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுகிறோம். அப்படி முடியாதவர்கள் தண்ணீர் பருகுகிறோம். அது போராது என்பவர்கள் பழத்தை உண்டு கொள்ளுகிறோம். அது போராதென்றால் ஒருவேளை உப்புமா முதலானவற்றை சாப்பிட்டுக் கொள்ளுகிறோம். இப்ப மடம், ஆசிரமங்கள், கோவில்கள் எல்லாம் போனா கூட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு உப்புமா பண்ணியிருப்பார்கள். அதை கொடுப்பது வழக்கத்தில் உள்ளது. அதைப்போல் நாம் எங்கு பெற்றுக்கொண்டாலும் அது ஒரு நெல்லிக்காய் அளவு. சரி, நம் வீட்டில் எல்லாரும் பட்டினி இருக்க வேண்டுமா? பெண்களுக்கும் உண்டா? உண்டு. அதில் விருப்பம் இருப்பவர்களுக்கு உண்டு. அது முடியும், அது வேண்டும் என நினைப்பவர்களுக்கு உண்டு. இந்த விரதத்தில் சில மாறுதல்கள் உள்ளன. ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி,
சர்வ ஏகாதசி என்றெல்லாம் போடுகிறார்கள். ஒன்றும் பெரிய வித்தியாசம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஏகாதசி திதி எப்போது இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாள் மாறுபடுகிறது. ஏகாதசி அன்று ஒருத்தர் பரமவதித்திருக்கிறார். அவருடைய பிள்ளை அவருக்கு சாத்தம் ஏகாதசி அன்னைக்கு பண்ண வேண்டும். இதை போல சில விஷயங்கள் எல்லாம் யார் யார் எதை பின்பற்றுகிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது, நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டிப்பா ஒரு நாள் தனியாக சொல்லுகிறேன். எப்படி இந்த ஏகாதசி கணக்கு பண்ணப்படுறது, எதனால் அப்படி செய்கிறார்கள்ங்கிறத சொல்லுகிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட விஷயம், கோவிலுக்கு போனால் பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாமா? நெல்லிக்காய் அளவு பெற்றுக்கொள்ள வேண்டும். துளசி வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் எதுவுமே மிக அளவாக, அதை நாம் இல்லேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்றுக்கொள்கிறோம். அதிலும் எதுவும் சாப்பிடக்கூடாது என்கிற பட்சமும் உள்ளது. அது பகவத் பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிதளவு மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் வீட்டு பிரசாதம் இல்லை. ஏகாதசி பகவானுடைய தினம், எல்லாமே அவருடைய தினம்தான். ஆனால் அன்று பட்னி இருப்பவர்களிடத்தில் எனக்கு அதீத பிரீத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.